அந்த பட்டு கோட்டை அம்மாடு பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குற்றால சீசன் தொடங்கிருச்சு. குற்றாலத்தில் தான் இருக்கோம். நம்ம இப்போ எந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றாலம் பழைய குற்றாலம் போகிற வழியில் இருக்கிற இடம் தான் இது. ஒரு இடத்துல நிப்பாட்டி பார்த்தோம், இயற்கை காட்சி செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, இந்த இடத்துல ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்காண்டி ஒரு வீடியோ நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க. மலைகளில் உரசிட்டு போகுது மேகங்கள். நீங்கள் குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். செம சூப்பராக இருக்குது. இதுதான் குற்றாலம் சீசனுக்கு வரணும்னு சொல்கிறது உண்மையிலே அது சரியான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சீசனில் தான் மழை பெய்யும், சாரல் மலையோட இந்த தண்ணி வரும். அப்போ அந்த மூலிகை தண்ணி மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோய் நொடிகள் எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்களே சீக்கிரம் என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலத்தில் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பையன் இந்த இடத்துல இறந்து போயிட்டாலும் இப்போ தாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு பாதுகாப்புக்கு. பழைய குற்றாலத்தில் மங்கீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடத்துகிற வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தருவியில் தான் இருக்கோம். ஐந்தருவியில் செம்மையாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. தண்ணியும் செம்மையாக வந்துட்டுருக்கு. தண்ணியும் சூப்பராக வந்துட்டுருக்கு. எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. சாரி, நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பட் லேட்டாக கேட்குது. நெக்ஸ்ட் டைம் நல்லா கிளியராக போட்டுருவோம். சாரி. இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அருவியில் தான் இருக்கும். மெயின் அருவியில் தண்ணி ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. குளிக்க எல்லாரும் அனுமதிச்சிருக்காங்க. எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக நாங்களும் போய் அங்கே குளித்து கும்மாளம் படம் போயிட்டுருக்கோம். வணக்கம், நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெயின் குற்றாலத்தில் தான் இருக்கும். மெயின் குற்றாலத்தில் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்டாக நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க தண்ணியோட ஆர்ப்பரிக்கம் அதிகமாக இருக்குது. நேற்று மழை பெஞ்சதுனால தண்ணி அதிகமாக இருக்குது. கூட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சம கூட்டம். எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஃபேன்ஸு, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்களாம் சொன்னாங்க. இவங்க மதுரைக்காரங்க. போட்டுருவோம் எல்லாம் குரூப்பாக போடுவோம். அடுத்ததாக எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திருமலை குமாரசாமி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு குண்டும் குழியுமா ரொம்ப மோசமான நிலையில் இருக்குங்க. நம்ம குற்றாலத்துலேருந்து வேறு வழியில் வர்றப்ப இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. கவர்மெண்ட் இது கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வழியாக திருமலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் நுழைவாயில். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போக வேண்டியதான். வண்டி 2 வீலருக்கு 4 வீலருக்கெல்லாம் எவ்வளோ வாங்குறங்கிறத தனித்தனியாக போட்டிருப்பாங்க பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. பணத்தை கட்டிட்டு மேலே ஏற வேண்டியதான். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீ வண்டி வழியாக ஏறலாம். அப்படி இல்லைனா இந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு படி வழியாக ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் வழியாகவும் இங்கே நடந்து போகலாம். நீங்கள் இவங்கெல்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ஒரு பஸ் அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. திருமலை முருகன் கோயில். வழியில் பார்த்தீங்க அப்படின்னா டேம் இருக்குது. காட்டுற பாருங்க. ஏன் பார்க்கலாம், மேகம் உரசி போகுது. சூப்பராக இருக்குது. அரண்மனை எவ்வளோ முக்கியம். எதான் டேம் அது? கேரளா டேம் அது? என்ன டேம் அது? தூரத்தில் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தென்காசி குண்டாறு டேம். உங்களுக்காண்டி நம்ம வியூவர்ஸ்க்காண்டி இந்த ஒவ்வொரு வீடியோவும் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தென்காசி போகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ட்ராவல் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனி சுகம் தான். மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் பார்த்து புதுசு, அதாவது நினைவுகளை கொஞ்சமாச்சும் நம்ம சேர்த்து வைக்கணும். நம்ம வயசான காலத்தில் நம்ம எங்கே போக முடியுமா போக முடியாதுன்னு தெரியாது. அதனால் நம்ம எங்கே தோணுதோ இந்த வயசில் போனால் தான் உண்டு.
அது மட்டும் இல்லாமல் இங்கே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேகக்கூட்டம் இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஃபீலிங் இருந்துச்சு. காற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. தென்காசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் மட்டும்தான் இங்கே வேறு லெவலாகவும் சூப்பராக இருக்கும். அதனால உங்கள் ஃபேமிலியோட முடிஞ்ச அளவுக்கு இந்த சீசன் டைமில் வந்து அனுபவிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் கோயில் பார்த்திங்க அப்படின்னா சக்திவாய்ந்த முருகன் கோயிலும் சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பழமை வாய்ந்த மிக முருகன் கோயில் மலை மேலே இருக்கும். ஒரு வழியாக நம்ம திருமலை முருகன் கோவிலுக்கு வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிட்டு மேலே போய் முருகனை தரிசிக்க கிளம்ப வேண்டியதான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளா சைட்லேருந்து கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா கேரளா ஒட்டி இருக்குல்ல, மேற்குத்தொடர்ச்சி மலை, தென்காசி இதெல்லாம் கேரளா ஒட்டிய மாவட்டங்கள். பார்த்திங்கன்னா கேமரா அளவோடு கிடையாது, அதனால் சாமி கும்பிட்டு இறங்க வேண்டியதான். நீங்கள் எப்படியாச்சும் குற்றாலம் வந்தீங்க அப்படின்னா இந்த திருமலை முருகன் கோயிலை வந்து பார்த்துருப்பாங்க. இதான் முருகன் கோயில் படிக்கட்டு. இதுதாங்க பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸு. வீடியோ பொறுத்த வரைக்கும் இங்கே ரெடுக்க அளவோடு கிடையாது, கேமரா இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த கோயில் சைடு இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஹாய், ஹலோ. நாங்கள் ஒரு வழியாக முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு தென்காசியை விட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சாரல் மலை பெஞ்சுங்க. சாரல் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா வானவில், அதாவது ரெயின்போ 2 வானவில்ங்க, ஒன்றும் இல்லை 2 வானவில் பக்கத்தில் சொல்கிறது பார்த்துட்டு எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வரைக்கும் பார்க்காத ஒன்று, அதிசயம் ஒன்று. இது வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் பக்கத்தில் பார்க்குறங்கிறது ரொம்ப இது. வானவிலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியனும் மழையும், அதான் வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது அதோடைய ரிஃப்ளெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வானவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழையும் பெஞ்சிருந்துச்சு, பக்கத்தில் அந்த வானவிலும் பெய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இயற்கையோட அதிசயத்தை பார்த்தீங்களா, செம்மல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென்காசியோட பயணம் சூப்பராக இருந்துச்சுல, செம்ம சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களிடத்து விடைபெறுவது பட்டுக்கோட்டை கார்த்திக்.